சிவபெருமான்னா என்னன்னு தெரியாது. ஆனா சிவபெருமான்னா ஒண்ணு தெரியும், அந்த கடவுள் சோதனை பண்ணக்கூடிய கடவுள். அந்த கடவுள் தொடச்சு வச்சிருவாரு. நம்ம ஜாதியில நம்ம எல்லாம் போய் அந்த சாமியை கும்பிடக்கூடாது. நம்ம கும்பிட வேண்டிய தெய்வம் அங்க ஊழ்பிடாரி, காளி, அந்த பலி கொடுக்கிற தெய்வம், அதுதான் நம்முடைய தெய்வம். வெட்டுவது, குத்துவது, கொல்லுவது, தின்பது பாவம் எனக்கு இல்லைன்னு சொல்லுவது. இந்த மாதிரி ஜனங்கள் வாழக்கூடிய இந்த கிராமத்துல உலகத்திலேயே பெரிய தெய்வம், உலகத்திலேயே மிக உயர்ந்த தெய்வம், உலகத்திலேயே மிக எளிமையான தெய்வம், உலகத்திலேயே யாராலும் அடைய முடியாத தெய்வம், உலகத்திலேயே அன்போடு சென்றால் எளிமையாக அடையக்கூடிய தெய்வம், அற்புத தெய்வம், அவனியின் மேல் இல்லாத தெய்வம், யாராலும் கணக்கிட முடியாத தெய்வம், அருட்பெருஞ்சோதி தெய்வம், நம்மையெல்லாம் ஆட்கொள்ளுகின்ற தெய்வம், நம்முடைய பாவங்களை எல்லாம் தீர்க்கின்ற தெய்வம், உங்களுடைய முகத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய தெய்வம், உங்களை எல்லாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைத்து பிறகு அவர் வாழக்கூடிய இடத்திலே உங்களையும் பக்கத்திலே வைத்து அமர வைத்து அழகு பார்க்கிற தெய்வம், ஒரே தெய்வம் நம்முடைய சிவபெருமானை தவிர, அம்பலவாண பெருமானை தவிர வேற யார் இருக்க முடியும்? யாரும் கிடையாது.